பிரைஸ் தி லார்ட். இந்த புனிதை நேத்து வந்து நம்ம பேசியிருந்த இந்த புனிதை யாருன்னாக்கா, அவங்க பேரு அவங்களுடைய இயற்பெயர் வந்து ஜுவானா ஃப்ரான்சிஸ் பெர்னாண்டஸ் சோலார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்க. அவங்க 1900 ஆண்டு 13ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து சாண்டியாகோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில், சில்லின்ற நாட்டில், அதாவது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து இவங்க பிறந்து வளர்கிறாங்க. அவங்க ரொம்ப செல்லமாக வளர்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் மொத்தம் வந்து 8 குழந்தைகள் இருக்காங்க. 8 குழந்தையில் இவங்க வந்து 4வது குழந்தையா வந்து பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இறைவன் மேலேயும் இயேசுவின் மேலேயும் அன்னையின் மரியான் மேலேயும் அளவு கடந்த பக்தி இருக்குது. அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கடவுளை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த 8 குழந்தைங்கள்கிட்டையும். இதில் இவங்களோட மூத்த சகோதரியான ரெபக்கான்னு சொல்லக்கூடியவங்க ஆல்ரெடி கார்மல் கான்வென்ட்டில் சிஸ்டராக ஆகிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க சிஸ்டர் ஆகி கொஞ்ச நாள் கழித்து இவங்க வந்து இவங்களோட இளமை வயசில் வந்து புனித குழந்தைசின் தெரேசம்மாவோட வாழ்க்கை சரித்திரமான ஒரு ஆன்மாவின் கதை, ஸ்டோரி ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கோட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த புக்கை படித்ததும் வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அவங்களுக்கும் வந்து அதே எண்ணம் வருது, நானும் வந்து சிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. இவங்க படித்ததெல்லாம் ஃப்ரெஞ்சு சிஸ்டர்ஸ், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தக்கூடிய சிஸ்டர்ஸ் நடத்தின இன்ஸ்டியூஷனில் தான் இவங்க வந்து சில்லியில் வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு அப்புறம் இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிவிட்டு இவங்களும் அந்த கற்பு, ஏழ்மை, அந்த தூய்மை போன்ற எல்லா விதமான வார்த்தைப்பாடுகள் எடுத்து கார்மல் கான்வென்ட்டில் சேர்றாங்க. அந்த கான்வென்ட்டில் தான் ஏற்கனவே அவங்க அக்காவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த முன்கோபம்னு சொல்லக்கூடிய ஒரு எரிச்சல், கோபம் அடிக்கடி வருமாம். இதை வந்து பிற்காலத்தில் வந்து அவங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து எப்பொழுதுமே புன்முறுவலுடனும் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையிலையும் மனமகிழ்ச்சியோடையும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. டைஃபஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நோய். அது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூன்னும் சொல்லுவாங்க. அந்த நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல்நல பலவீனமாகி இவங்க வந்து தங்களோட 19வது வயசில் வந்து இறக்குறாங்க. இந்த புனிதையோட வாழ்க்கை வந்து ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்குது. இவங்களோட வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது இவங்க வந்து குழந்தை தெரேசம்மா ஃபாலோ பண்ணதுனால இவங்களோட ஒரிஜினல் பேரை வந்து இவங்க எடுத்துக்காமல் இவங்க தெரேசா ஆஃப் டிவைன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க வாழ்ந்த ஊர் பேர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ். அதனால் தெரேசா ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு கூப்பிடப்படுறாங்க. இவங்க சில்லி நாட்டின் முதல் புனிதையாக வந்து கருதப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து திருவிழா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கொண்டாடப்படுது. இவங்களுக்கு வந்து போப்பாண்டவர் ஜான் பால் II தான் வந்து புனிதர் பட்டம் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த புனிதையோட வாழ்க்கையில் இவங்க வாழ்ந்ததே அந்த கான்வென்ட்டில் வந்து ஒரு 11 மாதம் மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட கோயில் வந்து இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. அங்கே 1,00,000க்கு மேலே வருஷத்துக்கு 1,00,000கணக்கான மக்கள் வந்து போகிறாங்களாம். இவங்க எழுதின லெட்டர்ஸ், இவங்க எழுதின டைரிஸ் அது எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுது. அதோட ஆழங்களை வந்து இறைவன் மேலே வச்சுருந்த அவங்களோட ஆழமான பக்தியை வந்து உணர்த்துது. அதே மாதிரி அவங்க வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இந்த நாளை நினச்சி சந்தோஷப்படணும், மற்ற எதை பற்றியுமே நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். கடவுளை புகழ்ந்தேற்றி கொண்டே இருப்பாங்களாம். இந்த நாளோட மகிழ்ச்சின்றதுனால இவங்க வந்து மகிழ்ச்சியின் பாதுகாவலர் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து இளைஞர்களின் பாதுகாவலர்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள், இளைஞர்களோட வழிகாட்டியாக வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்களால முடிஞ்ச இவ்வளோ உதவிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பெண், ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராடினரியான ஃபெய்த், விசுவாசம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஆஃப் ஆண்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பட்ட பெயரும் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப ஷார்ட்டு, வெறும் ஒரு 11 மாதம் தான் இவங்க வெளி உலக வாழ்க்கை. அதுக்குள்ளே இவங்க பலவிதமான சாதனைகளை செஞ்சு இவங்க வந்து புனிதையாக ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா நம்மலாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த புனிதையோட வாழ்க்கையின்படி நாமளும் வாழ முயற்சி செய்வோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோ பேரால் முடியுமோ அவ்வளோ பேரை பார்க்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.